அனைவருக்கும் வணக்கம். கடைசி நாட்களுக்கு வந்துட்டோம். நாளைக்கு நமக்கு தேர்வு. ஸோ நாளைக்கு நம்மளுடைய வெற்றி நாள். ஏன்னா இவ்வளோ வருஷமா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது, நாளைக்கு அந்த கனவு பார்த்தீங்கன்னா நமக்கு நினைவாக போகுது. நாளைக்கு அந்த 3 1/2 மணி நேரம் தேர்வை நம்ம சிறப்பா எழுதி, இந்த ஆண்டு அரசு ஆசிரியர் நம்ம ஆகப் போறோம். ஸோ அதுக்குண்டான ஒரு ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். நான் எப்படி இந்த கடைசி நேரத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, கடைசி நேரத்துல தேர்வு நேரத்துல நாம எப்படி இருக்கணும், தேர்வு நாள் அன்று அந்த எக்ஸாம் ஹால் சென்டர்ல நம்ம தெரியாத கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலியில நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நம்மளுடைய வெற்றி நாள் நாளைக்கு வரப்போகுது. இப்போ நம்ம எல்லாரும் ப்ரிப்பரேஷன்ல இருந்திருப்போம், எல்லாரும் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடணும்னா, நம்மளுடைய மேஜர் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடணும். இன்னைக்கு நீங்கள் நைட்டு ரொம்ப லேட் நைட் படிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. சீக்கிரமாகவே ஒரு 8 8:30 மணிக்கு நம்ம என்னென்ன படிச்சிருக்கோமோ அது எல்லாமே ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு நல்லபடியாக ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்து காலையில் ஒரு 4 மணி இல்லைன்னா 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் ரிவைஸ் பண்ணுங்க. எஜுகேஷன் சைக்காலஜியும் ஜிகேயும் ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணிட்டு வெற்றிகரமாக உங்களுடைய தேர்வு மையத்துக்கு போங்க. எந்த ஒரு பயமும் வேணாம், எந்த ஒரு அச்சப்படமும் வேணாம். ஏன்னா எல்லாரும் எல்லா யூனிட்டும் படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதுறது கிடையாது. எல்லாரும் எல்லா யூனிட்டும் படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதுறது கிடையாது. எல்லாரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க படிச்சுட்டு வருவாங்க. நம்ம என்னதான் படித்தாலும் அந்த தேர்வு 3 1/2 மணி நேரம் தேர்வு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு, அங்கே நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம எப்படி பண்ணுறோம், அங்கே நம்மளுடைய யுக்தி நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம், அங்கே நம்மளுடைய சைக்காலஜி நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே தான் அந்த 3 1/2 மணி நேரம் தேர்வு தான் நம்மளுடைய அடுத்த 30 வருஷம் வாழ்க்கையை டிசைட் பண்ண போகுது. ஸோ அப்போது அந்த டிசைட் பண்ணுற ஒரு தேர்வை நம்ம எவ்வளோ கான்சன்ட்ரேஷனோட நம்ம எழுதணும், ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட நம்ம எழுதணும். ரொம்ப ப்ரெஷர் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. தெரியாத கொஸ்டினை பார்த்து முக்கியமாக பயப்படவே கூடாது. இந்த தெரியாத கொஸ்டினை நம்ம கண்டிப்பாக சால்வ் பண்ணியே ஆகணும், இது 100% கரெக்டாக ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில தான் அந்த கொஸ்டினை நீங்கள் எதிர்நோக்கணும். தவிர தெரியாத கொஸ்டினை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. தெரிஞ்ச கொஸ்டின் அதேமாரி தெரிஞ்ச கொஸ்டின் பார்த்து நீங்கள் சந்தோஷமும் படக்கூடாது. அதிகமாக ரொம்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸைட்டிங்கில் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கே ஓஎம்ஆர்ல ட்ரேஸ் பண்ணும்போது ஏக்கு பதிலாக பி ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. ஸோ அந்த நிலைமைக்கும் நம்ம ஆளாகக்கூடாது. ஸோ அதனால நம்மளுடைய தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 3 1/2 மணி நேரம் தேர்வில் நம்ம கஷ்டமான கொஸ்டினை பார்த்து நம்ம பயப்படவும் கூடாது, ஈஸியான கொஸ்டினை பார்த்து நம்ம சந்தோஷமும் படக்கூடாது. ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அப்போது கஷ்டமான கொஸ்டினை பார்த்து நீங்கள் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். எலிமினேஷன் மெத்தட் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது. நீங்கள் கரெக்டான ஆப்ஷன் தேடுறதை விட இதில் ராங்கான ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லி தேடி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன். டேஷ் டிக்ளேர் தி ஸ்டேட் ஷால் ப்ரொவைட் தி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் அண்ட் ஏஜ் ஆஃப் அன் 6 to 14 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, கம்பல்சரி எஜுகேஷனுக்கு என்னென்ன ஆர்டிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக ஆர்டிக்கல் நம்ம படிச்சுட்டு போனாலே நம்ம போதுமானது. ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஆர்டிகல் 14 நம்ம படிச்சுருக்கவே மாட்டோம். எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 14 நம்ம படிச்சுருக்க மாட்டோம். அதேமாரி ஆர்டிகல் 30 கூட படிச்சுருக்க மாட்டோம். இந்த 2 ஆப்ஷன் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா டெலீட் பண்ணிடலாம். ஆனால் இந்த 2 ஆப்ஷனில் தான் நமக்கு என்ன ஆகும்னா ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். ஆர்டிகல் 15ம் ஆர்டிகல் 21ம் நமக்கு கன்ஃபியூஷன் ஏற்படும். ஸோ இதில் நீங்கள் எப்படி உங்களுடைய யுக்தி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டான ஆன்சரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஆர்டிகல் 15 பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி எஜுகேஷன் சம்மந்தமாக கிடையாது. ஆனால் ரைட் டு எஜுகேஷன், ஸோ அந்த மாதிரி நம்ம விஷயத்தில் வரோம் தவிர கம்பல்சரி எஜுகேஷனில் நமக்கு வராது. ஆனால் கம்பல்சரி எஜுகேஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்டிகல் 21 செலக்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய யுக்தியை நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும்.
ஸோ அந்த மாரி கடைபிடிச்சா மட்டும்தான் நம்மளால கரெக்டான ஒரு ஆன்சர் தேர்ந்தெடுத்து எழுத முடியும். ஸோ தெரியாத ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா, கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும்னா எலிமினேஷன் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இது ஒன்று. ஏற்கனவே நேற்றே நான் காணொலியில் சொல்லியிருந்திருப்பேன், ஈஸியான கொஸ்டினை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்து எழுதுங்க. உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் கொஸ்டின்ஸ் படிப்பீங்க. அந்த கொஸ்டின் படிக்கும்போது 150 கொஸ்டின் கூட நீங்கள் படிச்சுட்டு அதில் ஈஸியான கொஸ்டின் என்ன கொஸ்டின்ஸ், ஈஸியான கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் வருது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கடைசி நேரத்தில் நம்ம எத்தனை கொஸ்டின் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தோன்னே டிக் பண்ணுற கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நான் சொன்ன உதாரணத்துக்கு நான் தேர்வு எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 56லேருந்து 60 கொஸ்டின் வரைக்கும் ஈஸியான கொஸ்டின் பார்த்தோன்னே செலக்ட் பண்ணுற கொஸ்டின் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மீதி உள்ள கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக உட்காந்து நான் என்ன பண்ணேன்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். அதனால தான் நான் தேர்வில் ஜெயித்தேன். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஈஸியான கொஸ்டின்ஸ் ஓஎம்ஆர் ஷீட் ஓப்பன் பண்ணோடனே ஈஸியான கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு டிக் பண்ணிகிட்டே வந்துடுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிக் பண்ணிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் டிக் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பரில் டிக் பண்ணிட்டு டேரெக்டாக ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே அனலைஸ் பண்ணிக்கிங்க, ஃபஸ்ட்டு டிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா ஆன்சர்ஸ் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேடு பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஆன்சர் பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேட் பண்ணிடுவீங்க. அந்த தவறை பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக படிச்சிக்கிங்க. கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக படிச்சுட்டு அதில் ஆன்சரை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுற வேலையை பாருங்கள். ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ நம்மளை ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கை அடுத்த நம்மளுடைய 30 வருஷம் வாழ்க்கை நம்ம இந்த ஒரு தேர்வு டிசைட் பண்ண போகுது. அப்போது இந்த ஒரு தேர்வு நம்ம ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தேர்வை எழுதணும். ஸோ அதனால இந்த தேர்வுக்கு நீங்கள் இன்னைக்கு முடிச்சிருங்க. என்னென்ன படிக்கணுமோ இன்னைக்கு நைட்டுக்குள்ளே முடிச்சுட்டு நல்லபடியாக தூங்கி எழுந்துச்சிட்டு காலையில் நமக்கு எஜுகேஷன் சைக்காலஜியும் ஜிகே ரிவைஸ் பண்ணிட்டு போய் நீங்கள் தேர்வு எழுதுங்க. கண்டிப்பாக வெற்றி நமக்கு நிச்சயம்தான். ஸோ அதேமாரி ஈஸியான கொஸ்டின் பார்த்து ரொம்ப அதிகமாக நம்ம எக்ஸைட்டும் ஆகக்கூடாது. தவறான கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டினை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமும் படக்கூடாது. ஸோ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சிங்க. கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நீங்கள் தான் வெற்றியாளர். ஸோ கண்டிப்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.